ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். தங்கத்தோடைய விலையும் பங்குச்சந்தையும் வந்து பொதுவாக கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் விலையும் ஏறுது, பங்குச்சந்தையினுடைய போக்கும் வந்து ஏறுமுகத்தில் தான் இருக்குது. 3 விஷயங்களை பொறுத்து தங்கத்தோட விலை மாறுபடும். ஒன்று உலகளாவிய சந்தையில் இருக்கின்ற விலை, 2வது இந்திய ரூபாயோட மதிப்பு, 3வது அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். சாமானியனா நாங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வாங்கிக்கினே இருந்தீங்கனால் அதை இப்போ நீங்கள் தொடர்ந்து வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுவரைக்கும் தங்கம் வாங்காமல் இப்போ போய் தங்கம் வாங்கினீங்கனால் அது இங்கேருந்து ஏறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவும் தான் என்னால் சொல்ல முடியும். வெள்ளியும் வந்து ஏறிட்டே போகுது சார். ஸோ வெள்ளி வந்து இட் இஸ் அ ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் ஹை வாலடைல் மெட்டல். முதலீட்டாளர்கள் வெள்ளியில் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சென்னையில் சில நகை கடைகளில் போய் எனக்கு வெள்ளி வேணும்னு கேட்டாக்கா அது விலை 2 லட்சம் ரூபாய், ஆனால் 2,20,000 ரூபாய் கொடுத்தா தான் நாங்கள் வெள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 20,000 ரூபாய் பிரீமியம், 10% பிரீமியம். அந்த 10% பிரீமியம் கொடுத்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அது என்னாச்சு, ஒரே வாரத்தில் அந்த 2,20,000 ரூபான்ற வெள்ளி கிட்டத்தட்ட 1,70,000 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்தது. இப்போ திரும்ப அது வந்து 2 லட்சம் கிட்ட போகுது. வணக்கம். இன்று நம்முடன் PR சுந்தர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தங்கத்துடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ 12,250 அப்படிங்கிற ஒரு புது உயரத்தை தொட்டிருக்கு சார். இந்த ஒரு தங்கத்துடைய அதீத விலையேற்றம் மார்க்கெட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது சார்? பொதுவாக தங்கத்தோடைய விலையும் பங்குச்சந்தையும் வந்து பொதுவாக கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் நல்லா இறங்கிச்சு, அப்போ தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக ஏறுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் விலையும் ஏறுது, பங்குச்சந்தையினுடைய போக்கும் வந்து ஏறுமுகத்தில் தான் இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே அப்படிதான் இருக்குது. நீண்ட கால அடிப்படையில் தங்கத்துக்கும் பங்குச்சந்தைக்கும் ஆப்போசிட் காரலேஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்பெல்லாம் தங்கம் அதிகமாக ஏறுதோ பங்குச்சந்தைகள் இறங்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும்பொழுது அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வங்கிகளில் வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. அப்போ உலகத்தில் பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும்போது பங்குச்சந்தைகள் சரிவில் தான் இருக்கும். அதை தூக்கி நிறுத்துறதுக்காக பங்குச்சந்தையையும் சரி பொருளாதாரத்தையும் சரி தூக்கி நிறுத்துவதற்காக வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. வட்டி விகிதங்கள் குறையும் போது வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு, இந்த பணத்தை பேங்க்ல FD போடுறத விட தங்கம் வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதலீடுகள் தங்கத்தை நோக்கியும் மற்ற ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் வெள்ளி, டைமண்ட் அதை நோக்கியும் பாயும். ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா, பொருளாதாரம் நல்லா இல்லைன்றதுனால வந்து வட்டி விகிதங்களை குறைக்கல. 2022 அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காத அளவுக்கு மேலே போனதால வட்டி விகிதங்களை ஏற்றினே இருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கூட அமெரிக்க மத்திய வங்கி ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கிறாங்க. ஒரு 0.25% வட்டி குறைஞ்சிருக்கு. இந்தியாவிலையும் போன வாரம் ரிசர்வ் பேங்க் பாலிசி இருந்தது, அதில் வந்து 0.25% வட்டி வந்து குறைச்சாங்க. ஸோ இந்த வட்டி குறையும் போது பொதுவாக தங்கத்தோட விலை அதிகமாகும். குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் தங்கம் இன்னும் புதிய உச்சத்தை தொடலை, ஆனால் இந்தியாவில் தங்கம் வந்து புதிய உச்சத்தை தொட்டுடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து இந்திய ரூபாய் மதிப்பு குறைஞ்சிக்கினே வருது. அமெரிக்கன் டாலருக்கு அகெயின்ஸ்டா இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 82 ரூபாய் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 90 ரூபாய் 40 காசு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இறக்கமாயிடுச்சு. ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை இந்தியாவில் அதிகமாகும். உலக அளவில் ஏறலனாலுமே இந்திய அளவில் வந்து தங்கத்தோட விலை அதிகமாகும். ஏன்னா இந்தியாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
3 விஷயங்களை பொறுத்து தங்கத்தோட விலை மாறுபடும். ஒன்று, உலகளாவிய சந்தையில் இருக்கின்ற விலை. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு. 3வது, அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். அரசாங்கத்துடைய வரி வந்து அதிகமா ஏற்ற இறக்கத்தோடு இருக்காது. அதனால அதை விட்டுட்டு பார்த்தோம்னா 2 விஷயங்களை பொறுத்து நம்முடைய தங்கத்தோட விலை ஏறதா இறங்குறதா இருக்கும். அது 2மே இப்போதைக்கு தங்கம் ஏறுவதற்கு உண்டான சூழ்நிலையை தான் கொடுத்துருக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குறதும் சரி, அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறையிறதும் சரி, 2மே வந்து தங்கம் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதனால தான் வந்து இன்றைக்கு தங்கம் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொற்றுருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். சார், ட்ரம்ப்புடைய இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கும் இந்த தங்கத்து விலைக்கான அந்த நேரடி தொடர்புகளை எல்லாம் இதற்கு முன்பு நீங்கள் நிறைய விவாதிச்சிருக்கீங்க. தங்கத்துடைய விலைக்கும் அமெரிக்க அதிபருடைய வரி கொள்கைகளுக்கும் பொதுவாக சம்பந்தம் கிடையாது. பட் இது எந்த வகையில் சம்பந்தம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னால், இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் வந்து குறைஞ்சிக்கினே போகுது? 2013 தான் இதுக்கு முன்னாடி இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வேகமாக சரிஞ்சுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமா ஒரு நிலையா இருந்த நம்முடைய கரன்சியோட மதிப்பு இந்த ஆண்டு மீண்டும் வேகமாக சரிய தொடங்கி இருக்கிறது. இந்திய ரூபாயோட மதிப்பு வேகமா சரிவதற்கு ஒரு காரணமாக அந்த ட்ரம்ப் டேரிஃப் சொல்லலாம். ட்ரம்ப்புடைய டேரிஃப் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பிரேசில், இந்தியா இந்த 2 நாடுகளுக்கு மட்டும்தான் அதிகபட்சமான வரியா 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியாவுக்கு எதிரான வரிகள் வந்து 25% மட்டும்தான். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதனால் கூடுதலாக 25% வரியை நாங்கள் விதிக்கிறோம். நீங்க எப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறீங்களோ உடனடியாக அந்த 25% நாங்கள் குறைச்சி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதமாகவே இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விட்டதாக தெரிகிறது. ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா எதுவும் சொல்லலைனாலுமே எல்லா நிறுவனங்களுமே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டதா தான் செய்திகள் சொல்லுது. இருந்தாலும் அந்த 25% வரியை கூட இன்னமும் குறைக்கவில்லை. நேற்று கூட அமெரிக்காவில் ஏதோ ஒரு அரசியல்வாதி மற்ற அரசியல்வாதிகள் கிட்ட சொல்லி இருக்கிறாரு, இந்தியாவுக்கு எதிரான வரியை நாம 25% குறைக்க வேண்டும், ஏன்னா அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தாமதமாவதனால் ஒருவேளை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிணக்கு இருக்கிறதோ, இது இப்படியே தொடர்ந்தால் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிரான நிறைய செயல்களை செய்வாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால் இந்திய ரூபாயோட மதிப்பு அதிகமாக சரிகின்றதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதுக்கப்புறம் இந்திய ரூபாய் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகலாம். இங்கிருந்து பெருசா வந்து மதிப்பு கூடாது. இதுவரைக்கும் வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க, காலையில எழுந்தீங்கன்னா பேஸ்ட் வந்து வெளியே எடுக்கலாம் டியூப்ல இருந்து, ஆனா திரும்ப பேஸ்ட் வந்து உள்ள போட முடியாது அப்படின்ட்டு. பல ஆண்டுகளாகவே இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குனது தான், அங்கிருந்து பெருசா ஏறாது. மேபி ₹1 ₹2 ஏறலாம். பட் இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்காம இருந்தாலே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால அமெரிக்கா வரி விகிதங்களுக்கும் தங்கத்துக்கும் நேரடியான தொடர்பு இல்லை என்றாலும் இந்திய ரூபாய் மதிப்பு இறங்குவதற்கு இந்த ஒரு பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் ஒரு காரணமாக இருப்பதனால் இது வந்து ஒரு மறைமுகமாக இது வந்து இந்தியாவில் தங்கம் உயர்வதற்கு வழி செய்திருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சார், ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இந்தியா உறவு அதுவும் வந்து இங்கே ஒரு ப்ளே பண்ணுது. அப்படிங்கிறப்ப சமீபமாக நடந்த ரஷ்ய அதிபர் புதினுடைய நம்முடைய இந்திய நாட்டு வருகை அப்படிங்கிறது வந்து இது ஒட்டுமொத்த ப்ராசஸ்க்குமே ஒரு பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ ரஷ்ய அதிபர் இங்கே வந்து பேசிட்டு போயிருக்காரு, அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இனி ஏற்படுத்த போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல? அதாவதுங்க, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினாதான் நாங்கள் வரிகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல
இவங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கனால் அது பொதுமக்கள் மத்தியிலும் சரி, எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க என்ன அமெரிக்காவுக்கு பயந்து விட்டீர்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால தான் கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினாலும் இதுவரைக்கும் அஃபிஷியலா அரசாங்கம் எதையுமே அனௌன்ஸ் பண்ணவில்லை. அது வந்து ஒண்ணு. 2வது, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டாங்க. கூடிய விரைவில் வந்து அமெரிக்கா வந்து வரி விகிதங்களை குறைக்க போகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? ஓஹோ, இவர்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறார்களா, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கின்றார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழும். அதை தடுப்பதற்காக ஒரு ரஷ்ய அதிபர் இங்க ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாரு. அதனால இது எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா, வெளியே நடக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அது உள்ளுக்குள்ளார பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்முடைய பாரத பிரதமரும் அமெரிக்க பிரசிடென்ட்டும் தொலைபேசியில் பேசினாங்க. நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அப்படி இப்படின்னு நிறைய பாசிட்டிவாக நிறைய நியூஸ் வரும். அது உண்மையிலேயே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் இன்னைக்கு காலையில் வந்து அமெரிக்க இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கணும். ஆனால் அது நடக்கலை. அது நடக்காம இவங்க வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ஒரு டெக்னிக்கலான நிறைய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி என்னமோ அங்கே வந்து ரொம்ப எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எதுவுமே உண்மை கிடையாது. அதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் ஏன் இத்தனை மாதங்கள் கழித்து இன்னமும் வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு வரைக்கும் சைன் ஆகலை? ஸோ அதனால வந்து நம்ம வருகின்ற செய்திகள் நமக்கு வந்து அது வேறவா இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கின்ற விஷயங்கள் வந்து வேறவா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் சதுரங்கத்தில் காய் நகர்த்துகின்ற ஒரு வேலை தான் நம்ம சொல்லணும். சார், இந்த ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, உலக அரசியல் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சாமானியனாக நாங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்க போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு தங்க விலைக்கு நம்ம வந்து தங்கத்தை ஒரு முதலீட்டாக நம்ம பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒரு சேவிங்ஸாக நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார், சஜஷன் என்ன சார்? பொதுவாங்க சார், நம்முடைய முன்னோர்கள் அதிகமான படிப்பறிவு இல்லை, ஆனால் அவங்களுக்கு அனுபவ அறிவு நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த காலத்துலேருந்தே பொதுவாக வந்து கிராமங்களில் சொன்னீங்கன்னா பழமொழி என்ன சொல்லுவாங்க, மண்ணில் போடு அல்லது பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னா, மண்ணில் போடு அல்லது பொண்ணில் போடு. முதல்ல வந்து மண் எடுத்துப்போம். இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கு. இன்ஃப்ளேஷன் என்ன? விலைவாசி ஏறுது. விலைவாசி ஏறுறதுன்னு என்ன? அரிசி விலை, பருப்பு விலைலாம் ஏறிடுது. அப்போ அரிசி விலை, பருப்பு விலைலாம் ஏறுச்சுன்னா விலைவாசி ஏறிடும். அப்போ அரிசி விலை, பருப்பு விலை ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது விளைவிக்கின்ற நிலங்களுடைய விலை ஏறும். அதனால தான் நீங்கள் மண்ணில் போடு, மண்ணில் பணத்தை போட்டிங்கனால் இட் வில் டேக் கேர் ஆஃப் இன்ஃப்ளேஷன். விலைவாசி அதிகமாச்சுனால் நிலத்தோட விலையும் கூடும். விலைவாசி குறைவாக இருந்ததுனால் நிலத்தோட விலை கூடலைனாலும் பிரச்சனை இல்லை. அதே போல இன்னொரு பக்கம் இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்திய ரூபாயோட மதிப்பு எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த கரன்சி டிப்ரிசியேஷன். ஸோ நம்முடைய நாடு வளர்ந்து வரும் நாடு, 3ஆம் உலக நாடு. ஆனால் நம்ம நாட்டில் வந்து ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கினே தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 1978 என்னுடைய தந்தையார் சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார் வேலை செய்யறதுக்கு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, $1 வந்து $5. இப்போ பார்த்தீங்கன்னா $1 வந்து $90.40. கிட்டத்தட்ட 18 மடங்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்போ கரன்சி டிப்ரிஷியேட் ஆக ஆக தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இந்த அனுபவ அறிவினால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒன்று மண்ணில் போடுங்க அல்லது பொண்ணில் போடுங்க அப்படிங்கிற ஒரு பழமொழியே நிறைய கிராமத்தில் இருக்குது. ஸோ இது வந்து தங்கத்தில் முதலீடுங்கிறது வந்து டெஃபினட்டாக இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் த கரன்சி டிவேல்யூவேஷன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில்
ஏற்கனவே நீங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வாங்கிக்கினே இருந்தீங்கனால், அதை இப்போ நீங்க தொடர்ந்து வாங்கலாம், தப்பு இல்ல. ஆனா இதுவரைக்கும் தங்கம் வாங்காமல், இப்போ வந்து புதுசா நான் போயிட்டு, இல்ல இதுக்கு மேல கரன்சி டிவேல்யூ ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒரு இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சதுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் தங்கம் வாங்குனீங்கனால், அது இங்கிருந்து ஏறுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு தான் என்னால சொல்ல முடியும். ஸோ ஏற்கனவே நீங்க தொடர்ந்து வாங்கி கொண்டிருந்தால், அதை நிறுத்தாமல் அதை எஸ்ஐபி மாதிரி இன்னமும் தொடர்ந்து வாங்கலாம். புதியதாக வாங்குபவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து சரியான தருணம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி சில்வருடைய ரேட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ளேயே 1000 ரூபாய் ஏறி 7000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு, அதுவும் வெள்ளியும் வந்து ஏறிட்டே போகுது சார். பொதுவா வந்துங்க வெள்ளி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஹைலி வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நல்ல செய்தி வந்தால் தங்கம் 1% விலை ஏறுதுன்னா வெள்ளி 3-4% கூட ஏறும். அதே போல ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் தங்கம் 1% இறங்குதுன்னா வெள்ளி 3-4% கூட இறங்கும். ஸோ வெள்ளி வந்து இட் இஸ் அ ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் ஹை வாலடைல் மெட்டல். அதனால முதலீட்டாளர்கள் வெள்ளியில முதலீடு பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பா இப்போ ரொம்ப அதீதமா ஏறி இருக்கு. இந்த நேரத்துல வெள்ளியில முதலீடு பண்றது கண்டிப்பா வந்து விரும்பத்தகாத ஒரு செயல்தான். மற்றபடி உங்களுடைய தேவைக்காக நீங்க வாங்குறீங்கன்னா அது வேற விஷயம். சிலர் அழகு பொருட்கள், வெள்ளியில விளக்கு வாங்குவாங்க, குடும்பத்துல வச்சுக்கிறது, அந்த மாதிரி பயன்பாட்டுக்காக வாங்குனீங்கன்னா அது வேற விஷயம். தங்கம்ன்றது வந்து பயன்பாட்டுக்கு உதவாத ஒரு பொருள். அது வந்து வெறும் அழகு பொருள் முதலீடா மட்டும்தான் பார்க்கப்படுகின்றது. வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ்லயே வெள்ளி பயன்படுத்துறாங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனும் அதுக்கு இருக்கு. ஸோ வெள்ளியை வந்து அதிகமா வாலடைலா இருக்கும். எப்பெல்லாம் ஏறுதோ தங்கத்தை விட இது விலை அதிகமா ஏறும். இறங்கும் போது தங்கத்தை விட இது அதிகமா விலை இறங்கும். இப்போ அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, நாங்க பங்குச்சந்தையில சொல்லுவோம், ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட் இருக்கு. அது என்னன்னா ஒரு பெசிமிசம், ஸ்கெப்டிசிசம், ஆப்டிமிசம் அண்ட் ஈஃபோரியா. இந்த 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ பெசிமிசம்னா ஒட்டுமொத்த மக்களே எல்லாரும் நினைப்பாங்க, சார் இது ஏறவே ஏறாது சார் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் பெசிமிசம். ஸ்கெப்டிசம் அப்படின்னாக்கா, ஸ்கெப்டிசிசம்னா கொஞ்சம் பேர் ஏறும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் பேர் ஏறாதுன்னு நினைப்பாங்க. ஆப்டிமிசம் அப்படின்னா எல்லாமே ஏறும், எல்லாருமே நினைப்பாங்க இது ஏறும் அப்படின்ட்டு. அந்த ஈஃபோரியான்னு ஒன்று இருக்கு, அந்த லாஸ்ட் ஸ்டேஜ். அங்க என்னன்னா, சார் வெள்ளி வாங்கலாமா அப்படின்ட்டேன். சார் வாங்கலாமான்னு கேட்காதீங்க சார், நீங்க வாங்கலாமான்னு கேட்டுட்டு கடைக்கு போறதுக்குள்ள விலை ஏறிடும், சீக்கிரம் போய் வாங்கிட்டு அப்புறம் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெள்ளி வந்து இப்போ அந்த ஒரு ஈஃபோரிக் ஸ்டேஜில் இருக்கு. அந்த ஈஃபோரிக் ஸ்டேஜில் வாங்கினால் நஷ்டமாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா நஷ்டம் வரும்னு சொல்ல மாட்டேன், ஆனா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு ஈஃபோரிக் ஸ்டேஜில் இருந்தது. அப்போ சென்னையில சில நகை கடைகள்ல போய் எனக்கு வெள்ளி வேணும்னு கேட்டாக்கா, அது விலை 2 லட்சம் ரூபாய், ஆனா 2,20,000 ரூபாய் கொடுத்தாதான் நாங்க வெள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 10,000 ரூபாய் பிரீமியம், 20,000 ரூபாய் பிரீமியம், 10% பிரீமியம். அந்த 10% பிரீமியம் கொடுத்து நிறைய பேர் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அது என்னாச்சு, ஒரே வாரத்துல அந்த 2,20,000 ரூபான்ற வெள்ளி கிட்டத்தட்ட 1,70,000 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்தது. அது கிட்டத்தட்ட 25-30% நஷ்டம் ஒரே வாரத்துல. இப்ப திரும்ப அது வந்து 2 லட்சம் கிட்ட போகுது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனா கண்டிப்பா புதிய முதலீடுகள் இந்த லெவல்ல தங்கத்திலையும் சரி வெள்ளிலையும் சரி வேண்டாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. சாமானியர்களுக்கு நிறைய பயன்படக்கூடிய தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat 299 இல். பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான்.